ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி தண்ணி ஊற்றுறீங்க ஒவ்வொரு செடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோவில் பதில் சொல்ல முடியாது. அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன் அப்படின்னாக்கா, நான் தண்ணி ஊற்றும் போது சகட்டு மேனைக்கு எல்லா செடிக்கும் ஒரே டைமில் ஊற்றுவோம், 2 நேரம் அப்படிலாம் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாதுங்க. நான் வந்து செடியை பார்த்து ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி ஊற்றுவேன். சில செடிக்கு வந்து வேர் வரைக்கும் தண்ணி போகிற மாதிரி ஊற்றுவேன். சில செடிக்கு தண்ணியை வந்து தெளித்து விடுவேன். சில செடிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுவேன். அதனால தான் யார் வந்து எனக்கு இதுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் இது வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்க. ஈவன் என்னோடய ஹஸ்பண்டை கூட நான் வந்து தண்ணி ஊற்றவா அப்படின்னு முடியாதப்ப கேட்டால் கூட வேணான்னு சொல்லிவிடுவேன். இப்போவும் எங்கள் வீட்டில் அத்தை வந்திருக்காங்க, டெய்லி கேட்பாங்க தண்ணி ஊற்றவான்னு. யாரையுமே இதுக்குள்ளே நான் அலோவ் பண்ணுறதில்ல. காரணம், எதுக்கு எவ்வளோ ஊற்றணும், நேற்று ஊற்றிருக்கோம், இதுக்கு இன்றைக்கி ஊற்றக்கூடாது இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு விதமான இது வச்சுருக்கேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ ஒவ்வொரு இதையும் பார்த்து இப்போ நமக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா, ஒரு குழந்தை ஒன்று சாப்பிடும், இன்னொரு குழந்தை இன்னொன்று சாப்பிடும். அவளுக்கு ஒத்துக்கும் இவளுக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி தாங்க இவங்களை வளர்க்கணும். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்து ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னத்தை போடுறாங்க. சும்மா வந்து இந்த செடியை வளருது, அந்த செடி வளருதுன்னு தானே போடுறாங்கன்னு தோணலாம். ஆனால் அதில் பேசுகிற ஒரு சில விஷயங்கள், அதில் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து முக்கியமானதாக தெரியாததாக இருக்கலாம். அதனால நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அப்படி ஃபாலோ பண்ணினீங்கன்னா தான் நம்ம தோட்டம் மாதிரி உங்களோட தோட்டமும் வேலை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இந்த இதையும் பண்ண முடியுது என்னால் அப்படின்னாக்க ஈஸியாக பண்ண முடிஞ்சால் தானேங்க பண்ண முடியும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தோம் மாடி தோட்டத்தில்னா இந்த அளவுக்கு நமக்கு பண்ண முடியாது, நம்ம விட்டுருவோம் இல்லையா? பாருங்கள், காலையில் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஓரளவு எல்லா கொடியும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் இன்றைக்கி ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்னா அது. ஸோ சைட் பை சைடு எல்லா வேலையுமே எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக. அந்த ஓய்வு தொய்வு அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? பாய்.